வருக வருக. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் சின்னையா சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது வெள்ளையன். யாராச்சும் உன் மேல கள்ள தூக்கி போட்டாங்கன்னா நீ பதிலுக்கு பூவை தூக்கி போடு. தொட்டியோட வாங்கம்மா. எல்லாம் ஒன்னால எதுக்குடா பேரண்டி கண்ணு முன்ன? நீ கண்ண முன்னாதான் சொத்துலாம் கிடைக்குமாமே அப்பா சொன்னாரு. அட மலக்குறங்க நெக்ஸ்ட் ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் நெக்ஸ்ட் எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. நெக்ஸ்ட் கடையில் இருந்து வாங்க முடியாத ஜாம் ஏது? நெக்ஸ்ட் சரிடா நான் கிளம்புறேன்டா. சரி ஓகே பாய். டேய் பாய்லாம் சொல்லாத, எனக்கு பிடிக்காது. அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ற மாதிரி இருக்கும். சரி இனிமேல் பாய் சொல்ல மாட்டேன். சரிடா ஓகே பாய். ஓகே பாய் பாய். ஏன்டா அப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் குடுமி எடுத்துட்டுமா? ஜீன்ஸ் போட்டுட்டுமா? டி-ஷர்ட் ஷூஸ் போட்டுட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? மனுஷாளுக்கு மேக்கப் போடலாம், மனசுக்கு மேக்கப் போட முடியாது. நீங்களாவே இருங்க. சாலா நீ யாருடா? இருந்தா உனக்கு பிடிக்கல நந்தினி. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு பிடிக்காத நம்பி. ஏன் நந்தினி? நான் வேற ஒருத்தர். என்ன எழவி அது? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நெக்ஸ்ட் ஏய் கூகுள், குழம்புல உப்பு அதிகமாயிருச்சு, அதுக்கு என்ன பண்றது? என்னத்த சொல்றது? எதையாச்சும் அசலா உட்காந்துருப்பான், கொடுவே மோர ஊத்தே. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நெக்ஸ்ட் நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நல்ல காதல், அவன் போயிட்டான் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் கள்ள காதல். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நெக்ஸ்ட் மேடம், ஏசி சர்வீஸ் பண்றதுக்கு ராஜேந்திரன் ஒருத்தர் வசதி இருந்தாரு. ஏங்க ஏசி சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்க. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. எனக்கு உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஏங்க நீங்க ஓமலூர் தானே? ஆமா. ஏங்க என்ன நீங்க பொண்ணு பக்கம் வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? உங்க ஃபேஸ் டக்குன்னு ஞாபகம் வரல, ஆனா நீங்க போட்ட கண்டிஷன் மட்டும் நல்லா ஞாபகத்துல இருக்குதுங்க. பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும், பாக்குறதுக்கு அஜித் மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னீங்க. என்னம்மா ஏசி ரிப்பேர் பண்ண வந்துருக்கீங்களா? ஆமாங்க. பெட்ரூம் தான் ஏசி போய் பாருங்க. ஏமா நான் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அஜித் மாதிரி மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் என்னங்க சோகமா உட்காந்துருக்கீங்க? என் புருஷன் இறந்துட்டாருங்க, என்ன பண்றதுனே தெரியலங்க. இறந்துட்டானா? இந்த நாளுக்காக தான் நான் நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட இடத்த நான் பிடிக்கலாமா? அது ஏங்க என்கிட்ட கேக்குறீங்க? வேற யாருக்கிட்டங்க கேட்கணும்? சுடுகாட்டுல போய் கேளுங்க, அவங்க அங்க இடம் கொடுத்தானா போய் படுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் Want a date with you, baby. I already have so many dates. Thank you, brother. Next time. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. நெக்ஸ்ட் நாசமா போயிருவீங்கடா. நாசமா போயிரு. ஆத்தாடி ஆத்தா. நெக்ஸ்ட் இது என்னது? இது தீ. இப்ப பாரு. இப்போ மாலத்தி அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆத்தாடி ஆத்தா. நெக்ஸ்ட் எங்க அம்மா அப்பாக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீ தாண்டி. என்னடா சொல்ற? எனக்கு அம்மாவே நீதான்டா. என்னோட கான்டாக்ட்ல உன்னை தவிர வேற எந்த பொண்ணோட நம்பரும் இல்லடி. என் கான்டாக்ட்ல எங்க அப்பா நம்பரே இல்ல. ஏன்? ஏன்னா அவரும் பையன் தானே. இந்த உலகத்திலேயே எனக்கு அழகான பொண்ணுனா அது நீ தாண்டி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு. நீ இருக்கும்போது எனக்கு எந்த பசங்களுமே கண்ணுக்கு தெரியல. எனக்கு உன் கூட 100 வருஷம் வாழணும். உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் இதான்டா. எனக்கு உன் கூட 122 வருஷம் வாழணும். அது ஏன் 122 வருஷம்? 22 வருஷம் எனக்காக வாழ்ந்துட்டேன், மீதி 100 வருஷம் உனக்காக வாழ்ந்துக்கிறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாவின் தனித்துவமான புதிய கலெக்ஷன்கள் பெண்மையின் அனைத்து பரிமாணங்களுக்கும். ஆத்தாடி ஆத்தா. புரியலையே. நல்லா இருக்கா? போய் வேலையை பாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆத்தாடி ஆத்தா. நெக்ஸ்ட் யாருக்கு எதுக்கு மெசேஜ் பண்ணிருக்க? நான் எதுக்கு உங்களுக்கு பண்ண போறேன்? ஆமாவா, நீ பண்ணலையா? அப்ப என்னது இது? குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. ஓ சாரி மச்சி, உங்களுக்கு தெரியாது. யாரோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட் ஏறிட்டனால நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். யார் பார்த்தா என்ன நினைச்சப்பா? யார் எல்லாரும் மாதிரி இல்லடா. ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ண மெசேஜ். சாரி மச்சி, இப்பவே டெலீட் பண்றேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தேங்க் யூ.